வணக்கம். இப்போ வந்து நம்ம காயின் பார்க்க போறோம். லக்ஷ்மி காயின். நெறைய பேருக்கு வந்து ரொம்பவே புடிச்சது. லக்ஷ்மி காயின் வந்து ப்ளவுஸ்ல வச்சு ரெடி பண்ணிப்பாங்க. நெக்ல வந்து கன்டினியூஸா வச்சு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த காயின் ஒர்க் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 24ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். நூல் வந்து நார்மல் மிஷின் நூல் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு காயினுக்கு கிட்ட இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த வழியாக ஊசியை கொடுத்துட்டு நூலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சக்கரி வந்து நான் இது உள்ளே விடுறேன். சக்கரி விட்டுட்டு இதுக்கு நடுவில் வந்து ஸ்டோன் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து சும்மா பீட்ஸ் வச்சு ஒரு ஃபினிஷ் கொடுக்குறேன். சேம் கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆப்போசிட்டாக தெரியணும் உங்களுக்கு வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆப்போசிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் கலரில் எடுத்துக்கோங்க. இந்த நூல் வந்து இப்போ பெருசாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம மறுபடியும் இது உள்ளே கொடுத்து எடுக்கும் போது டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு செயினை எடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே ஆப்போசிட் சைடில் இதே மடிச்சுட்டு கீழே வந்து நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த காயின் அழகாக வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சக்கரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பீட்ஸு, உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது வேற ஒரு டிசைன் பார்க்கலாம். சேம் இதே மாதிரியே காயினை வச்சுட்டு மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நார்மல் சக்கரி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த சக்கரியில் இந்த சைடு வெளிப்பக்கம் சும்மா ஒரு ஸ்டிச்சு, அகைன் உள்பக்கம் ஒரு ஸ்டிச்சு, திருப்பி வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச்சு. இப்போ வந்து இதை நீங்கள் உள்பக்கமும் போட்டு வந்து நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெளிப்பக்கமே கூட நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சோம் இல்லையா, இதில் வந்து நம்ம க்ளூ வச்சு ஸ்டோன் வச்சுக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஸ்டோன் வச்சுருங்க. வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலரும் வைக்கலாம், ரெட் கலர் வைக்கலாம், க்ரீன் கலர் வைக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கு மேட்சிங்காக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். காயின் வந்து திருப்பி இருக்கா நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து குழி குழியாக இருந்துச்சுன்னா பேக் சைடு, மோல்டடாக இருந்துச்சுன்னா தான் வந்து ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அகைன் இப்போ ஒரு காயின் வச்சாச்சு. அந்த ஹோல்குள்ளே ஊசியை கொடுத்து நூலை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு சக்கரி வச்சு நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தோம். இப்போ வந்து சக்கரி எதுவுமே கிடையாது, அப்படியே பீட்ஸ் மட்டும் வைக்கிறோம். பீட்ஸ் மட்டும் வச்சு இந்த பக்கத்துலேயே மாதிரி கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு செயினை எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு இன்னொரு செயினை போட்டு எடுத்துருங்க. இந்த செயின் வந்து பெருசாக விட்டுட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே வந்து டைட் பண்ணிட்டோம்னா நின்றுடும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோன் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோன் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த காயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக மூவ் ஆகும். அது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு ஒன்ஸ் இப்படி ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா மூவ் ஆகாது. ஆனால் ஸ்டிச் பண்ணாமல் க்ளூ மட்டுமே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மேலே இடத்துல வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும். ஆல்ரெடி நம்ம வந்து காயின் வச்சுட்டு அதில் சக்கரி வச்சு மணி அப்படி இல்லைன்னா ஸ்டோன் வைக்கிறது பார்த்தோம். இப்போ அதை சுற்றி பார்த்திங்கன்னா இதே மாதிரி
சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா கலர் சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா த்ரெட்டு வச்சு ரவுண்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் சர்க்கரை வச்சு ஸ்டோன் வச்சோமா, இதில் சர்க்கரை வச்சு மணி வச்சோம். இதில் வந்து ப்ளைனாக மணி மட்டும் தான் வச்சோம். ஸோ அதை சுற்றி வந்து நம்ம சுகர் பீட்ஸ் இப்போ வந்து கொடுப்போம். இந்த க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் இதுக்கப்புறம் இது வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் பண்ணுறது தான் உங்களோட ப்ளவுஸு. ஸோ நீங்கள் வந்து யூனிக்காக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்கும். இங்கே 2 வச்சா இந்த மணி பெரிய மணி, அதனால் நல்லா இல்லை. ஸோ ஒரு மணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த காயின் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ